டங்ஸ்டன் சுரங்க ஏலத்தை மத்திய அரசு ரத்து செய்ய கோரி வாழைமரம், நெற்பயிர், மாதிரி ஏற்கலப்பையை கைகளில் ஏந்தி மதுரையில் விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இதனிடையே திட்டத்தை ரத்து செய்யும் எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை எனவும் போராட்டம்தான் திட்டத்தை ரத்து செய்ய வழிவகுக்கும் என்றும் மதுரை எம்பி சு வெங்கடேசன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டம் அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிமம் எடுக்க வேதாந்தா குழுமத்தின் துணை நிறுவனமான இந்துஸ்தான் சிங்ஸ் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. ஆனால் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு சுற்றுவட்டார கிராம மக்கள் கடும் எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். திட்டத்தை மத்திய அரசு கைவிட வலியுறுத்தி தமிழ்நாடு சட்டப்பேரவையிலும் தனி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்நிலையில் டங்ஸ்டன் கனிம சுரங்க திட்டத்தை மத்திய அரசு முற்றிலுமாக கைவிட கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் இந்திய விவசாய தொழிலாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த விவசாயிகள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகேயுள்ள திருவள்ளுவர் சிலை அருகில் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வாழை மரங்கள், நெற்பயிர், தெர்மோகோலால் செய்யப்பட்ட மாதிரி ஏற்கலப்பை உள்ளிட்டவற்றை கையில் ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அவர்கள் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்கும் திட்டத்தை மத்திய அரசு கைவிட வேண்டும் என வலியுறுத்தி முழக்கமிட்டனர். விவசாய சங்கம், விவசாய தொழிற்சங்கம் மதுரை மாவட்டம் மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இந்த திட்டத்தை செயல்படுத்த விட மாட்டோம். முதல் கட்டமா 5000 ஏக்கருங்கிறாங்க. ஆனா பல்வேறு ஆய்வாளர்கள் சொல்றது என்னன்னா, திண்டுக்கல் மாவட்டத்தில் துவங்கி மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதும் பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 38,500 ஏக்கர்ல பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய இந்த டங்ஸ்டன் கனிம வளத்தை எடுப்பதற்கு ஒரு முன்னோட்டமாக தான் அரிட்டாப்பட்டியில முதல் கட்டமா 5000 ஏக்கர்ல ஏலம் விட்டுருக்காங்க. நிச்சயமா தமிழ்நாடு விவசாய சங்கமும் அகில இந்திய விவசாய தொழிலாளர் சங்கமும் இதை அனுமதிக்க மாட்டோம். இதனிடையே புதிய தலைமுறைக்கு தனித்த பேட்டி அளித்த மதுரை எம்பி சு வெங்கடேசன் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் திட்டத்தை கைவிடும் எண்ணம் மத்திய அரசுக்கு இல்லை என தெரிவித்துள்ளார். 2 நாளைக்கு முன்னாடி வேறொரு துறை சார்ந்த ஒன்றிய அமைச்சர், நான் நாகரிகம் அவர் பேரை சொல்லலை, அவரிடம் கேட்குறேன், என்னதாங்க அவங்க பிரச்சனை சொல்லுங்கன்னு. அவர் என்ன எதிர்கேள்வி கேட்குறாருன்னா, டங்ஸ்டன் ஏலத்திற்கு விடப்பட்டிருக்கிற இந்த நிலம் என்பது 5000 ஏக்கர். நீங்கள் சொல்லுகிற தொல்லியல் சின்னங்களோ பல்லுயிர் பாதுகாப்பு தளமோ இருக்கிற பகுதி 500 ஏக்கர் மட்டும்தான். அதை விட்டுட்டு மீதம் 4500 ஏக்கர் நிலப்பரப்பை எடுக்க உங்களுக்கு ஏதும் தடை இருக்கிறதா என்று கேட்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்படியாவது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு தெரியும், பெரும் முதலாளிகளுக்கு எதிராக எதையும் செய்ய தயாராக இல்லாத அரசாக ஒன்றிய அரசு இருக்கிறது. இந்த திட்டத்தை ரத்து செய்கிறோம் என்று ஒன்றிய அரசு அறிவிக்கும் வரை மதுரை மக்கள், மேலூர் மக்கள் போராட வேண்டும். சுரங்க உரிமம் ரத்து செய்யப்படாத வரை அது தலைமேல் தொங்கும் கத்திதான் என்றும் மக்கள் உறுதியாக அரசியல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்றும் சு வெங்கடேசன் கூறியுள்ளார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லட்சுமணனுடன் செய்தியாளர் மணிகண்ட பிரபு.